இந்த நாட்டை சுத்தமாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்துதல், பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுத்தல், ஊழல் மோசடிகளுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் என்ற விடயங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். நல்ல விடயம். ஏனென்றால் இந்த நாட்டில் ஒரு கருப்பு ராஜ்யம் இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சட்டவிரோதமான ஒரு கருப்பு ராஜ்யம் இயங்குகின்றது. இந்த சட்டவிரோதமான கருப்பு ராஜ்யத்தில் வெள்ளாடைகள் அணிந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள். ஆனால் இவற்றை இயக்குகின்ற பணிப்பாளர் நாயகங்கள் யார் அல்லது இயக்குனர் திலகங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கால்களை பிடிப்பதால், வாள்களை பிடிப்பதால் சில விடயங்களை நாங்கள் முற்றாக நிறுத்திவிட முடியாது. இவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டவாட்சியின் அடிப்படையில் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் நீங்கள் கூறுகின்ற அழகான வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும். பெருந்தோட்ட பகுதியிலே வாழ்கின்ற மக்கள், அதிலே கிராமத்திலே உள்ள வாழ்கின்ற மக்கள் அவருடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதிலே மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். ஆகவே இந்த வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியும்? இன்று சிறிய சிறிய தொழில் செய்கின்றவர்கள் எல்லாம் தங்கள் தொழிலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் எலக்ட்ரிசிட்டி பில் கூட, டாக்ஸ் கூட, உற்பத்தியினுடைய காஸ்ட் அதிகமாக போற காரணத்தினால தான் அவங்களுடைய அந்த பொருளை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. இப்பதான் வந்தாங்க 5 வருஷத்துல ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் இப்ப கதைச்ச பிரயோசனம் இல்லை. பலாலியே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. ஆனால் போன கிழமை நீங்கள் 3 பில்லியன் ரூபாவுக்கு ரத்மலான ஏர்போர்ட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க. கேபினட் அப்ரூவல் எடுத்து இருக்கு. சம்பள பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை அதில் விமர்சிக்க விரும்பல. ஏன்னா எனக்கு தெரியும் சம்பளம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. 2 முறை வரலாறுலேயே அதிகமான சம்பளம் உயர்வை நான் கொடுத்திருக்கேன். எனக்கு சம்பள சம்பந்தமா ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். 1700 ரூபாய் சம்பளம் இப்ப நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க, திருப்தியான விஷயம். ஆனா அந்த 1700 ரூபாய் எப்படி கொடுக்க போறீங்க? பொருளாதார ரீதியாக சில வெற்றிகளை செய்திருக்கிறீர்கள் என்றும், அதே போன்று ஊழலை ஒழிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் என்றும் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லியிருந்தாலும் கூட, வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்தும், கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தும், முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தும் கட்சியின் செயலாளர் என்ற முறையிலும், அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் என்ற முறையிலும் மாகாண சபை தேர்தலை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். நாங்கள் இன்றைக்கு திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு நிலையான ஒரு நாடாக நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். நிலையான நாடாக மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட நாளைக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்திருக்கும். விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் அல்லது வெளிநாடுகள் இருக்கின்ற டயஸ்போராக்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த நாட்டை விட்டு வெளியே எடுத்தால் கூட அவர்கள் நிம்மதியாக மீண்டும் இலங்கைக்கு காலடி வைக்கின்ற வருடம் என்றால் வேறு எதுவுமல்ல இந்த ஒரு வருட காலப்பகுதியாகும். அது மாத்திரமல்ல, கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டின் இனவாதத்தையும் மதவாதத்தையும் மாத்திரமே நம்பியிருந்த அரசியல்வாதிகள், இன ரீதியான பிளவுகளை நாளுக்கு நாள் ஏற்படுத்திக் கொண்டிருந்த அரசியல்வாதிகள், அதன் மூலமாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் நடவடிக்கைகள் எடுத்த அரசியலுக்கு பதிலாக கடந்த ஒரு வருடம் மாத்திரமே, கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து மாத்திரமே நாட்டின் இனவாதம் சம்பந்தமாக, மதவாதம் தொடர்பிலான எந்த ஒரு பிணக்குகளும் ஏற்படாத வருடம் என்றால் இந்த வருடமாகும்.